ஓம் சாந்தி 7/1/2024 அவ்யக்த பாப்தாதா திருப்புதல் தேதி 31/12/1997. இந்த புத்தாண்டை முக்தி ஆண்டாக கொண்டாடுங்கள், பயனுள்ளதாக ஆக்குங்கள், வெற்றி பெறுங்கள். இன்று பாப்தாதா தம்முடைய புது வாழ்க்கையின் சிரேஷ்ட ஆத்மாக்களை, நவயுக படைப்பாளர் ஆத்மாக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறார். உலகத்துக்கு புத்தாண்டு ஆரம்பமாகி கொண்டிருக்கிறது. குழந்தைகளாகிய உங்கள் மனதில் புதிய யுகத்தின் நினைவு வந்து கொண்டிருக்கிறது. எப்படி புத்தாண்டு நாளை வரப்போகிறதோ அதுபோல புது யுகமும் நாளை வரப்போகிறது. நமது புது யுகம் இப்போதே வந்துவிட்டது என்ற நினைவு வருகிறதா? எப்படி இன்று புத்தாண்டுக்காக மனித ஆத்மாக்களின் மனதில் மகிழ்ச்சி இருக்கிறது, அற்பகால உற்சாகம் உள்ளது. அதுபோல ஆத்மாக்களாகிய உங்களுக்கு புதிய யுகம் வரப்போகிறது என்ற சதா காலத்தின் மகிழ்ச்சி உள்ளது. இன்று மற்றும் நாளை அதன் விஷயம் போல தோன்றுகிறது. இன்று பழைய யுகம், நாளை புதிய யுகம் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. நாடகப்படி இன்று மற்றும் நாளைக்கான விஷயம் அவ்வாறு தெளிவாக நினைவு அனுபவம் ஆகிறதா? அல்லது வெறுமனே புத்தாண்டை கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறீர்களா? புத்தாண்டு புது யுகத்தை நினைவுபடுத்துகிறது. நாளை நாம் என்னவாக இருப்போம் என்ற ஊக்கம், உற்சாகம் மனதில் உள்ளதா? தனது புதிய ஷரீர ரூப ஆடை முன்னால் வருகிறதா? உங்களது புதிய ஷரீரம் புது யுகத்தில் எப்படி அழகாக இருந்தது என்பது நினைவு இருக்கிறதா? எத்தகைய யுகம் இருந்தது? எப்படிப்பட்ட ராஜ்யம் இருந்தது? எப்படி இயற்கை வேலைக்காரியாக இருந்தது? சதோ பிரதானமாக இருந்தது. அந்த ராஜ்ய அதிகாரி நிலையின் நினைவு தெளிவாக உள்ளதா? இந்த புது உலகம் எவ்வளவு அழகாக உள்ளது என்பது தென்படுகிறதா? ஒரு வினாடியில் தங்களின் ராஜ்ய அதிகாரத்தை அனுபவம் செய்ய முடியுமா? அல்லது செய்து கொண்டு இருக்கிறீர்களா? சரி, ஒரு வினாடியில் புது யுகத்திற்கு சென்று விடுங்கள். செல்வதற்கு வருகிறதா? எத்தனை முறை இந்த ராஜ்ய அதிகாரத்தை அடைந்து இருக்கிறீர்கள்? நினைவு இருக்கிறதா? அனுபவம் செய்து பாருங்கள். நமது ராஜ்யம் எவ்வளவு பிரியமானது, விலகியதாகவும் உள்ளது என்றால் பிரியமானதாகவும் உள்ளது. ஆக ஒரு வினாடியில் நமது ராஜ்யம் மற்றும் நமது ராஜ்ய அதிகாரி சொரூபம் நினைவில் வந்துவிட வேண்டும். அந்த மனிதர்கள் புத்தாண்டுக்காக ஒருவர் மற்றவருக்கு அல்ப காலத்தின் பரிசை கொடுக்கிறார்கள் மற்றும் பாபா புது யுகத்தின் உலக ராஜ்ய அதிகாரத்தின் பரிசை தருகிறார். இந்த அழிவற்ற பரிசு இந்த சமயம் தந்தை மூலம் உங்கள் அனைவருக்காகவும் அசையாத விதியாக அமைந்து விடுகிறது. அந்த விதியை யாராலும் அகற்ற முடியாது. அசையாதது இடைவிடாது இருப்பது. ஆக அப்பேற்பட்ட பரிசு கிடைத்து விட்டது அல்லவா? எனவே இந்த பரிசை பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு கொள்ளையரும் இந்த பரிசை எடுத்து சென்று விடக்கூடாது. அனைவரிடமும் இரட்டை பூட்டு உள்ளது அல்லவா? தற்சமயம் ஒற்றை பூட்டு செல்லுபடியாகாது. இரட்டை பூட்டு வேண்டும். காட்ரேஜ் பூட்டு அல்ல, கடவுளின் பூட்டு. ஆக கடவுள் அந்த மாதிரியான பூட்டை தந்திருக்கிறார். அதை யாராலும் உடைக்க இயலாது. கவனக்குறைவாக இருந்தீர்கள் என்றால் கொள்ளையர் வந்து விடுவார். கொள்ளைக்காரர்களும் சாமர்த்தியசாலியாக இருக்கிறார்கள். இவர்களின் பூட்டு இப்போது தளர்வாக உள்ளது என்று அவர்களுக்கு தெரிந்து விடுகிறது. அதனால் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. ஆக இந்த புத்தாண்டில் சுயத்திற்காகவும் சேவைக்காகவும் ஏதேனும் புதிய திட்டம் தயாரித்து இருக்கிறீர்களா?
மாநாடு நடத்த வேண்டும், கலந்துரையாடல்கள் நடத்த வேண்டும் என்பது எல்லாம் இருக்கவே செய்கிறது. புதிய திட்டம் என்ன உருவாக்கி இருக்கிறீர்கள்? பாப்தாதா இந்த புத்தாண்டில் இந்த தேசத்தில் அல்லது வெளிநாடுகளில் பலவித வர்க்கங்களின் விசேஷ ஆத்மாக்களின் ஒரு பூச்செண்டை பார்க்க விரும்புகிறார். வருகங்களின் சேவை அதிகம் செய்து இருக்கிறீர்கள் அல்லவா? இப்போது ஒவ்வொரு வருகத்தினுடைய அந்த மாதிரி ஒவ்வொரு ரத்தினத்தை தயார் செய்யுங்கள். ஒரு வருகம் கூட விடுபடக்கூடாது. ஏன்? இப்போது நேரம் அருகில் வந்து கொண்டிருப்பதால் எந்த ஒரு துறையை சார்ந்தவர்களும் புகார் சொல்லக்கூடாது, எங்களுடைய துறை விடுபட்டு விட்டது என்று. ஒவ்வொரு வருகத்திலும் விசேஷமாக ஒவ்வொருவரும் நல்ல தகுதியுடையவராக இருக்க வேண்டும். அவர்கள் மைக்கின் காரியத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எப்படி சமயம் அருகில் வந்து கொண்டிருக்கிறது என்றால், அனைத்து வருகங்களை சார்ந்தவர்கள், அனைத்து தர்மங்களை சார்ந்தவர்கள் அனைவரின் வாயிலிருந்து ஒரு சப்தம் வெளிவர வேண்டும், தந்தை வந்துவிட்டார். ஏனென்றால் இந்த சங்கம யுகத்தில்தான் அனைத்து தர்மத்தை உருவாக்கக்கூடிய ஆத்மாக்கள் மற்றும் அனைத்து வர்க்க ஆத்மாக்களுக்கும் விதை போட வேண்டும். அவர்கள் அவ்வளவு சக்தியை தங்களோடு எடுத்து செல்வார்கள். பிறகு அவர்களது சமயத்தில் வர்க்கம் மற்றும் தர்மத்தின் கண்டுபிடிப்பாளர் ஆவார்கள். ஆக அனைத்து விதைகளையும் நீங்கள் தயார் செய்ய வேண்டும். யார் நேரப்படி அவரவர் துறைக்கு நிமித்தமாக ஆகிறார்களோ, ஏனென்றால் பாபா விதையாக இருக்கிறார். பிராமண ஆத்மாக்கள் நீங்கள் தண்டாக இருக்கிறீர்கள். ஆத்மாக்கள் அனைவரும் விதை மற்றும் தண்டிலிருந்துதான் வெளிவருகிறார்கள். ஆக அந்த மாதிரி பூச்செண்டை பாபாவிற்கு முன்னால் கொண்டு வாருங்கள். வெளிநாட்டினரும் கூட உள்நாட்டினரும் கூட ஒவ்வொருவரும் சாம்பிள் கொண்டு வாருங்கள். சாம்பிளில் இருந்து மற்ற அநேகம் தானாகவே உருவாகின்றன. ஆனால் ஒவ்வொருவரும் சக்தி வாய்ந்த மைக்காக வேண்டும். அப்படிப்பட்ட விதை என்றாலும் சரி, தர்மம் அல்லது வர்க்கம் என்று சொன்னாலும் சரி, அல்லது பலவித பூக்களின் பூச்செண்டு என்று சொன்னாலும் சரி, அது தயாராக வேண்டும். ஒன்று கூட விடுபடக்கூடாது. அப்போதுதான் உலக நன்மை செய்யக்கூடியவர் அல்லது அனைத்து ஆத்மாக்களுக்கும் விமோச்சனம் அளிப்பதற்கு நிமித்தமான ஆத்மாக்கள் என்று உங்களை சொல்வார்கள். ஒரு கிளை கூட குறையக்கூடாது. அனைத்து கிளைகளும் வேண்டும். உங்கள் புது யுகத்தில் அநேக வர்க்கங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த ஆத்மாக்களிலும் கூட துவாபர யுகத்தில் அல்லது கலியுகத்தில் கண்டுபிடிப்பாளர் யார் நிமித்தமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு உங்கள் மூலமாகத்தான் சக்தி கிடைக்க வேண்டும். எப்படி அனைத்து தர்ம பிதாக்களும் உங்கள் முன்னால் பாபாவின் கொடி, வெளிப்பாட்டின் கொடியை ஏற்றுவதில் சகயோகி ஆவார்கள். அப்போது கூறுவார்கள், அனைவரின் சகயோகத்தினால் சுகமான உலகம் உருவாகிறது. சகயோகிகள் உருவாகிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குள் இப்போது விசேஷ ஆத்மாவை சகயோகத்தில் முன்னேறச் செய்யுங்கள். நிமித்தமாக ஆக்குங்கள். நிமித்தமாக்குவதற்கான விதையை போடுங்கள். என்ன செய்ய வேண்டும் என புரிந்ததா? வெளிநாடுகளிலும் இப்போது முக்கியஸ்தர் மற்றும் மிகவும் முக்கியமானவர்களின் தொடர்பு எளிதாகிவிட்டது அல்லவா? கடினம் இல்லைதானே? கடினமா சுலபமா? ஆக நீங்கள் அனைவரும் அடுத்த புத்தாண்டில் வரும்போது அந்த புத்தாண்டின் பரிசாக பாப் தாதா அத்தகைய பூச்செண்டை பார்க்க விரும்புகிறார். ஓராண்டு உள்ளது, குறைவாக இல்லை. இந்த தேசத்தவர்களும் செய்வார்களா? வெளிநாட்டினரும் செய்வார்களா? அவசியம் செய்வோம். சொல்லுங்கள், நடந்தே விட்டது என்று நிமித்தமாக மட்டும் ஆக வேண்டும். இரட்டை வெளிநாட்டினர் சொல்லுங்கள், நல்லது, பார்க்கலாம். முதலில் யார் தயார் செய்கிறார்கள்? தேசத்தை சார்ந்தவர்களா? வெளிநாட்டை சார்ந்தவர்களா?
மற்றும் எவ்வளவு பெரிய பூச்செண்டை தயார் செய்கிறார்கள் என்று பார்க்கலாம். சரிதானே? நாலாபுறமும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த தேசத்தை சார்ந்தவர்களும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இப்போது ஊக்கம் வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் மனதில் திட்டம் உருவாகி கொண்டிருக்கிறது. இதை செய்வோம், அதை செய்வோம் என்று. நல்லது. இதுவோ உலக சேவை ஆயிற்று. சுயத்திற்காக என்ன செய்வீர்கள்? அதற்காகவும் திட்டங்களை தயார் செய்வீர்கள் தானே? ஏனென்றால் சுய நன்மைக்கான உயர்ந்த திட்டம் உருவாக்கவில்லை என்றால் உலக சேவையில் சகாஷ் கிடைக்காது. எனவே பாப் தாதா அனைவரின் மனதின் ஊக்கம் உற்சாகத்தை அறிந்திருந்தாலும் இதைதான் சொல்வார். ஒவ்வொரு உற்சவத்திலும் குழந்தைகள் கோல்டன் ஜூப்ளிக்காரர்களாக இருந்தாலும், டைமண்ட் ஜூப்ளிக்காரர்களாக இருந்தாலும், வெள்ளி விழாவை கொண்டாடுபவர்களாக இருந்தாலும் சரி, இன்னும் வேறு என்ன விழாக்கள் வரப்போகின்றனவோ அனைவருமே மனதார ஊக்கம் உற்சாகத்துடன் தங்கள் மனதில் பாபாவிடம் உறுதிமொழி கொடுக்கிறீர்கள். நாங்கள் தந்தைக்கு சமமாக ஆகியே தீருவோம். அனைவரும் இந்த உறுதிமொழி எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா? இரட்டை வெளிநாட்டினர் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்களா? நல்லது, வாழ்த்துக்கள். உறுதிமொழியோ மிக இனிமையாக, மிக நன்றாக, மிக அன்பாக, மிகவும் சக்திசாலியாக எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்கள். இப்போது இன்னும் அதை நிறைவேற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். உறுதிமொழி எடுப்பவர்கள் அந்த சமயம் மிகுந்த ஊக்கம் உற்சாகத்தோடு எடுக்கிறார்கள். தைரியமும் மிக நன்றாகவே வைத்திருக்கிறார்கள். பிறகு என்னவாகிறது? சில நேரம் மாயை எலியின் ரூபத்தில் வந்து விடுகிறது. சில நேரம் பூனை ரூபத்தில் வந்து விடுகிறது. பூனை என்ன செய்கிறது? மியாவ் மியாவ் என்று சப்தமிடுகிறது அல்லவா? குழந்தைகள் என்ன செய்கிறார்கள்? மை மை, நான் 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 என்றால் இது பூனையின் மியாவ் மியாவ் போல. எலி என்ன செய்கிறது? எலி புத்தியற்றதாகி என்ன வருகிறதோ அதை கடித்து சாப்பிட்டு விடுகிறது. மாயையும் குழந்தைகளின் பொக்கிஷத்தை கடித்து சாப்பிட்டு விடுகிறது. சில நேரம் சிங்கம் வந்து விடுகிறது. சிங்கம் என்ன செய்கிறது? பயமற்றவர்களுக்கு பயத்தை உருவாக்கி விடுகிறது. சர்வசக்திவான் குழந்தைகளை மனசோர்வு அடைந்தவர்களாக ஆக்கிவிடுகிறது. இது போல செய்யக்கூடாது, வரவிடக்கூடாது. இரட்டை பூட்டு போட்டு பூட்டி வைத்து விட வேண்டும். இந்த ஆண்டு எதையும் வரவிடக்கூடாது. இந்த ஆண்டை அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் விடுபட்ட ஆண்டாக கொண்டாடுங்கள். முக்தி ஆண்டு. எப்போது இந்த முக்தி ஆண்டை கொண்டாடுகிறீர்களோ அப்போது முக்தி தாமத்திற்கு செல்வீர்கள். இதற்காக என்ன செய்வீர்கள்? மிகவும் சிறிய விஷயம், பெரிய விஷயம் இல்லை. பாப்தாதா சிறிய ஸ்லோகன் மட்டும் கொடுத்து கொண்டு இருக்கிறார். பயனுள்ளதாக ஆக்குங்கள், வெற்றி பெறுங்கள். புரிந்ததா? பயனுள்ளதாக ஆக்குங்கள், வெற்றியை பெற்றுக் கொள்ளுங்கள். எதை பயனுள்ளதாக ஆக்க வேண்டும்? உங்களிடம் என்னவெல்லாம் உள்ளதோ, உங்களுடைய சொத்துக்கள் என்னென்ன உள்ளனவோ, சமயம், சங்கல்பம், சுவாசம், உடல், மனம், செல்வம் அனைத்தையும் பயனுள்ளதாக ஆக்குங்கள். வீணாக்காதீர்கள். வருங்காலத்திற்கு பயன்படும் என்றெண்ணி பத்திரப்படுத்தாதீர்கள். சங்கல்பத்தை கூட பயனுள்ளதாக ஆக்குங்கள். ஒவ்வொரு சங்கல்பமும் உங்களுடைய சொத்தாகும். எப்படி பணம் ஸ்தூல சொத்தாக உள்ளதோ அதே போல சமயம், சுவாசம், சங்கல்பம் சூட்சும சொத்தாகும். ஒரு சங்கல்பம் கூட வீணாக போகக்கூடாது, பயனுள்ளதாக வேண்டும். மனதின் சேவை மூலமாகவோ, வாய்மொழி சேவை மூலமாகவோ,
கர்மத்தின் மூலமாகவோ எவ்வளவு பயனுள்ளதாக ஆக்கினோம், எவ்வளவு சேமித்தோம் என்று சோதித்து பாருங்கள். மேலும் பாப்தாதா இந்த ஆண்டிற்கான விசேஷ ஸ்லோகன் தருகிறார். பயனுள்ளதாக ஆக்குங்கள் மற்றும் பல கோடி மடங்கு வெற்றியை அனுபவம் செய்யுங்கள். இந்த வெளிப்படையான பலனை நீங்கள் எளிதாக பெற முடியும். உண்மையான மனம் இருந்தால் போதும். உண்மையான மனதின் மீது கள்ளம் கபடமற்ற தந்தை மிகவும் சகஜமான ரீதியில் திருப்தி அடைந்து விடுகிறார். எனவே பயனுள்ளதாக ஆக்குங்கள். ஞான செல்வம், சக்திகளின் செல்வம், குணங்களின் செல்வம் இவற்றை ஒவ்வொரு சமயமும் பயனுள்ளதாக ஆக்குங்கள். பயனுள்ளதாக ஆக்குவதற்கு வருகிறதா, அல்லது விலக்கி வைப்பதற்கு அல்லது பத்திரப்படுத்துவதற்கு அதிகம் வருகிறதா? விலக்கி வைக்காதீர்கள், ஈடுபடுத்துங்கள். திடீரென்றுதான் எல்லாம் நடக்கும் என்று நீங்கள் சொல்லும் பொழுது எவரடியாக வேண்டும். எனவே என்னவெல்லாம் உங்களிடம் உள்ளனவோ அவற்றை பயனுள்ளதாக ஆக்குங்கள். பாப்தாதாவிற்கு வேண்டியது இல்லை, தங்களுக்காக சேமித்துக் கொள்ளுங்கள். பாப்தாதாவோ கொடுக்கும் வள்ளல். ஆனால் பயனுள்ளதாக ஆக்குவது என்றால் சேமிப்பது. ஏனென்றால் பாப்தாதா சமயப்படி சேமிப்பின் கணக்கை பார்த்தார். ஒவ்வொரு குழந்தையின் சேமிப்பு கணக்கு பாப்தாதாவிடம் உள்ளது. ஆக சேமிப்பு கணக்கில் என்ன பார்த்தார்? குழந்தைகள் அநேகர் நினைக்கிறார்கள் அல்லது அதிகம் சொல்கிறார்கள், நமக்கு இதுவும் சேமிப்பு, இதுவும் சேமிப்பு. வெளியிலிருந்து சேமிப்பு கணக்கை அதிகமாக வர்ணனை செய்கிறார்கள். ஆனால் பாபாவின் சேமிப்பு கணக்கில் யார் எவ்வளவு சொல்கிறார்களோ அதைவிட சேமிப்பு மிகவும் குறைவு என புரிந்து கொள்கிறார்கள். ஏன்? அதே முதல் பாடம், நான் மற்றும் எனது மனம் நான் செய்தேன், இது எனது சேவை, இது எனது காரியம். ஆக சேமிக்கும் போது அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் சேமிக்கிறோம் என்று. ஆனால் இது இயல்பான சேமிப்பிலிருந்து வெளியேறி வீணானவற்றின் கணக்கில் சேமிப்பாகி விடுகிறது. இது இயல்பான சூட்சும இயக்கம். பாபா சேவித்தார். பாபாவின் சேவை எனது சேவை இல்லை, நான் செய்தேன் என்பது கிடையாது. வர்ணனை செய்யாதீர்கள். நான் தான் இதை செய்தேன், நான் இதை செய்கிறேன். இந்த நான் என்பது கூடாது. பாபா பாபா என்று சொல்லுங்கள். அப்போது பல கோடி மடங்கு சேமிப்பு ஆகும். மற்றும் நான் எனது என சொல்வீர்கள் என்றால் டிரான்ஸ்பர் ஆகி வீணானவற்றின் கணக்கில் சேமிப்பு ஆகிவிடும். இந்த இயல்பான அல்லது தானியங்கி மெஷினரி மிக வேகமானதாகும். உங்களுக்கு தெரியாமலே நடப்பது இது. இதையும் மிகவும் உண்மையான மனதோடு நான் என்பதிலிருந்து விலகி இருந்து சோதித்து அறிவதன் மூலமாக தான் தெரிந்து கொள்ள முடியும். எப்பொழுது ஆதி ரத்தினங்கள் நீங்கள் ஆரம்பத்தில் உருவாக்கத்தின் போது வந்தவர்கள் சேவைக்காக வெளியில் சென்றீர்கள் என்றால் அப்போது என்ன பாவனை இருந்தது? பேச்சு வெளிவந்ததா? நான் என்பது இருந்ததா? பாபா பாபா என சொல்லிக் கொண்டு இருந்தீர்கள். அப்போது பாபாவிற்கு வாரிசாக ஆவார்கள். யார் இன்று சேவையின் துவக்கத்தில் வந்தீர்களோ இது பாபா பாபா என சொல்வதற்கான நிரூபணம். இப்போது பாபாவின் வாரிசு தரத்தினர் மிக குறைவாக வருகிறார்கள். ஏனென்றால் பாபா மற்றும் நான் என்பது கலப்படமாகிறது. அதனால் இந்த ஆண்டில் பாப்தாதா திறந்த மனதோடு வரதானம் கொடுத்து கொண்டு இருக்கிறார். எவ்வளவு சேமிக்க விரும்புகிறீர்களோ அவ்வளவு சேமித்துக் கொள்ளுங்கள், சேமித்துக் கொள்ளுங்கள், பயன்படுத்துங்கள், வெற்றி மூர்த்தி ஆகுங்கள். நல்லது. இப்பொழுது என்ன விழா கொண்டாடினீர்கள்? வெள்ளி விழாக்காரர்கள் கை உயர்த்துங்கள்.
யாருக்கு விழா கொண்டாடப்பட்டதோ அவர்கள் கை உயர்த்துங்கள். இரட்டை விழாவை கொண்டாடி இருக்கிறீர்கள். பாரதத்திற்கும் மற்றும் வெளிநாடுகளுக்கும் அந்த விழா கொண்டாடுவது நல்லதுதான். அதாவது தனக்குத்தானே பக்கா உறுதிமொழியின் முத்திரையை இட்டுக் கொள்வது. விழாவை கொண்டாடினீர்கள். பாப் தாதாவிற்கும் காட்சி நன்றாக பிடித்துள்ளது. அதோடு என்ன சங்கல்பம் செய்கிறீர்களோ அதற்கு இத்தகைய சர்வசக்திவான் அரசாங்கத்தின் முத்திரையை இடுங்கள். அது எப்பொழுதும் அழிவற்றதாக அசையாததாக இருக்கட்டும். கொண்டாடுவது என்றால் உறுதிமொழியை காப்பாற்றுவது. ஆக அத்தகைய உறுதியான முத்திரை பதித்தீர்களா அல்லது பக்குவம் இல்லாத முத்திரை இட்டீர்களா? உறுதியாக இட்டீர்களா அல்லது வெள்ளி விழாவின் குமாரர்கள் நன்றாகவே கையசைத்து கொண்டு இருக்கிறார்கள்? உறுதியாக கொண்டாடினீர்களா? நல்லது. இந்த காட்சியை மறக்க கூடாது. எப்போதாவது ஒரு சிறிது பலவீனம் வந்தாலும் தனது உற்சவத்தின் படத்தை முன்னால் கொண்டு வாருங்கள். ஒவ்வொருவரையும் படம் பிடிக்கிறீர்கள் அல்லவா? அனைவருக்கும் கிடைத்ததா? வெறுமனே பேருக்கு படம் பிடிக்க கூடாது. படம் எதற்காக எடுக்கப்படுகிறது என்றால், அந்த மாதிரி ஏதேனும் சமயம் வரும்பொழுது புகைப்படத்தை முன்னால் வைப்பதற்காக. வெறுமனே அலமாரியில் பூட்டி வைத்து விடுகிறீர்கள். நேரப்படி நினைவு வரவில்லை என்று இல்லை. இது அனைத்தையும் விட மிக பெரிய பரிசு. இது நினைவுபடுத்துவதற்கான அடையாளம். நல்லது. இரட்டை வெளிநாட்டினர் என்ன அற்புதம் செய்து காட்டுவீர்கள்? இரட்டை வெளிநாட்டினர் அந்த மாதிரி அற்புதம் செய்து காட்டுங்கள். அத்தகைய ஆத்மாக்களுக்கு செய்தி கொடுங்கள். அவர்கள் பாரதத்திற்கு மைக் ஆக வேண்டும். ஏனென்றால் பாரதத்தின் மைக்கிற்கும் கூட பிரபாவம் உள்ளது. ஆனால் வெளிநாட்டினரின் மைக்கின் தாக்கம் டபுள் ஆகிவிடும். ஆக இரட்டை வெளிநாட்டினர் அத்தகைய மைக் தயார் செய்ய வேண்டும். செய்வீர்களா? அடுத்த ஆண்டிலேயே மைக் வர வேண்டும். வெறுமனே சொற்பொழிவு செய்துவிட்டு சென்று விட்டார்கள் என்று இருக்கக்கூடாது. சம்பந்தத்தில் நெருக்கமாக வேண்டும். ஞானம் யோகத்தை முறையாக கற்றறிந்தவராக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே இது ஈஸ்வரிய காரியம். இது போலதான் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் எனக்குள் தைரியம் குறைவு என நினைக்கலாம். ஆனால் அதற்கு எந்த தடையும் இல்லை. மற்றவர்களுக்கு நிமித்த மைக் ஆகியே அவர்கள் ஆகிவிடுவார்கள். அதுபோல நேரடியாக மாணவராக மாட்டார்கள். ஆனால் சேவையின் பலத்தினால் மற்றவர்களுக்கு நிமித்தமாகி அவர்களின் தாக்கத்தினால் ஆகிவிடுவார்கள். ஆக இரட்டை வெளிநாட்டினர் கேட்டீர்களா? எந்த தேசம் நிமித்தமாகிறது என்று இப்போது பார்க்கலாம். எந்த தேசம் நிமித்தமாகிறதோ அதற்கு விருது கொடுப்போம். நவயுக உலக அதிகாரிகள் அனைவருக்கும் புதிய வாழ்க்கை மூலம் உலக மாற்றம் செய்யும் ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் பயனுள்ளதாக ஆக்குவதன் மூலம் வெற்றிமூர்த்தி ஆகக்கூடிய ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் தான் கொடுத்த உறுதிமொழிகளுக்கு சாக்கார சொரூபம் கொடுக்கக்கூடிய அசையாத அகண்ட சொரூப ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் உற்சவத்தில் இருந்து மற்றவர்களுக்கும் உற்சவத்தின் மூலம் உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் புத்தாண்டு மற்றும் புதியுக ஸ்தாபனைக்கான வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அதனுடன் கூடவே தைரியம் வைத்து முன்னேறி செல்லும் மற்றும் தைரியம் வைத்து தந்தையின் உதவியை பெறும் அத்தகைய குழந்தைகள் அனைவருக்கும் பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். இரவு 12 மணிக்கு பிறகு பாப்தாதா குழந்தைகள் அனைவருக்கும் மீண்டும் புத்தாண்டு வாழ்த்து கூறினார். உலகத்தின் ஒவ்வொரு மூலையிலும் உலகத்தின் நாலாபுறமும் மற்றும் விசேஷமாக புதிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் புத்தாண்டின் கூடவே புது யுகத்திற்காகவும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
பிராமண குழந்தைகளுக்கோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் புதியது. ஆக இப்போது பழைய ஆண்டிற்கு விடை கொடுக்கப்படுகிறது மற்றும் புத்தாண்டிற்கு வாழ்த்துக்கள். அதுபோல எப்பொழுதும் ஒவ்வொரு வினாடியும் எந்த சங்கல்பம் செய்தாலும் கர்மம் செய்தாலும் ஒவ்வொரு கர்மத்திலும் சங்கல்பத்திலும் வாழ்த்துக்களுடன் இருப்பவர்கள். நீங்கள் யாருடன் தொடர்பில் இருந்தாலும் சதா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்ற இந்த பாடலையே பாடுங்கள். இந்த புத்தாண்டில் அனைவருக்கும் என்ன கிடைத்தாலும் அல்லது ஒன்றாக வாழ்ந்தாலும் அவர்களுக்கு எப்பொழுதும் மனதை மகிழ்விக்கும் இனிப்பை சுவைக்க கொடுத்து கொண்டே இருங்கள் மற்றும் மகிழ்ச்சியில் மனதால் நடனமாடிக்கொண்டே இருங்கள். சேவையில் அனைவருக்கும் மகிழ்ச்சியின் பொக்கிஷத்தை நிறைத்து நிறைத்து கொடுத்து கொண்டே இருங்கள். ஆக அத்தகைய புது வாழ்க்கை புது ஊக்கம் உற்சாகத்தின் நாலாபுரத்தின் குழந்தைகளுக்கு புத்தாண்டுடன் கூடவே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இரவு வணக்கங்கள் மற்றும் காலை வணக்கம். நல்லது. ஓம் சாந்தி. வரதானம்: உறுதியான நம்பிக்கையின் ஆதாரத்தில் எப்பொழுதும் வெற்றியாளர் ஆகக்கூடிய பிரம்மா பாபாவின் சிநேகி ஆகுக. விளக்கம்: யார் திட நம்பிக்கை வைக்கிறார்களோ அப்போது நம்பிக்கையின் வெற்றி ஒருபோதும் நழுவ முடியாது. 5 தத்துவங்கள் அல்லது ஆத்மாக்கள் எவ்வளவுதான் எதிர்கொண்டாலும் அவர்கள் எதிர்ப்பார்கள். நீங்கள் அசையாத நம்பிக்கையின் ஆதாரத்தில் உள்ளடக்கும் சக்தி மூலம் அந்த எதிர்ப்பை உள்ளடக்கி விடுவீர்கள். ஒருபோதும் நம்பிக்கையில் குழப்பம் ஏற்படாது. அதுபோல அசையாமல் இருக்கக்கூடிய வெற்றியாளர் குழந்தைகள்தான் பாபாவிற்கு சிநேகி ஆவார்கள். சிநேகி குழந்தைகள் எப்போதும் பிரம்மா பாபாவின் புஜங்களுக்குள் நிறைந்து இருக்கிறார்கள். ஸ்லோகன்: அனைத்து பொக்கிஷங்களின் சாவியை பெற வேண்டுமானால் பரமாத்மா அன்பின் அனுபவியாகுங்கள். அவ்யக்த அமைதி மூலம் டபுள் லைட் ஃபரிஷ்தா ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் உள்ளுணர்வில், திருஷ்டியில், கர்மத்தில் விலகிய தன்மையின் அனுபவம் இருக்க வேண்டும் என்ற பேச்சு இருந்துள்ளது. ஆனால் மிக விலகியவராகவும் மிக அன்பானவராகவும் தோன்றுகிற ஆத்மீக அன்பானவர் நம்பர் 1 பிரம்மாவின் ஆத்மாவுடன் நீங்கள் அனைவரும் கூட ஃபரிஷ்தா ஆகி பரம்தாமத்திற்கு செல்ல வேண்டும். எனவே மனதின் ஒருமுகத்தன்மை மீது கவனம் கொடுங்கள். கட்டளைப்படி மனதை நடத்துங்கள். ஓம் சாந்தி.